ஹாய் வெற்றி பையன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு கோடிங்கே சுத்தமாக தெரியாதுப்பா, ரொம்ப பேசிக்காக தான் தெரியும். பட் என்னால் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே உங்களால் கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதோ மட்டுமே சைபர் செக்யூரிட்டி கிடையாது. சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட். இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டெஸ்ட் பண்ணுறது மாதிரியே அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இது நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ், ரவுட்டர்ஸ், சுவிச்சஸ், ஃபயர்வால், ஐபிஎஸ், ஐடிஎஸ், ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதுக்கு ரொம்ப பெரிய கோடிங் நாலேஜ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப மினிமலான ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா போதும். அதே மாதிரி இல்லப்பா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா அதுல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜிஆர்சி, கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஆடிட் பண்றது, குவாலிட்டி ஆடிட் பண்றது, ஸோ இது மாதிரியான ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே பண்றதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜிஆர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கோடிங் தெரிஞ்சா மட்டுமே தான் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள வர முடியுங்கிறது அது